நான் சீரும் சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். அப்படி இருக்க இளவரச ஆயத்ததாக உத்தரவு இப்போதான் புறப்படுகிறேன். எங்க திண்டு கலந்து வரட்டு பார்க்கலாம். இளவரசே நலமோடு வாழ வேண்டும். இளவரசே, அன்று மலர்ந்த செந்தாமலை போர் காணவிட தங்கள் முகமானது இன்று வாடி கருகருத்திருக்க காரணம் என்ன காரணம் தெரியுமா? இளவரசே, ஆஞ்சநேயா, நல்லுவார் புரிய வந்தார். தப்பி ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா ஐயா ஐயா ஆச்சரியா, இளவரசே, என் அண்ணனும் மாயாவி சமர்புரி தருவாயிலே அந்த சமருக்கு பயந்து கொண்டு மாயாவியாகப்பட்டவன் அதான் தெரி வடக்கேந்திரி புரட்சி வாரத்தில் சமருக்கு அழைத்திருக்கின்றான். ஆகினால் அந்த வாயிற்படியிலே வருவதாக இருந்தாலும் போவதாக இருந்தாலும் ஒரே ஒரு வாயிற்படிதான். ஆகினால் அந்த என்னுடைய அண்ணனிடத்தில் இந்த மாயாவி தப்பித்து ஓடி வந்து விட்டால் அவனை கொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால்தான் வாயிற்படியிலே காவலுக்காக வைத்திருக்கின்றார். ஆகினால் காவலுக்கு நான் செல்ல வேண்டும். நான் புறப்படுகின்றேன். இளவரசே, போக வேண்டாம். போக வேண்டாம் போக வேண்டாம் நில்லோ உன் புவியாட்சி ஏற்றுக்கொள்ளோ போக வேண்டாம் நில்லோ பணியின் சொல்லை அண்ணனார் இருக்கு நான் சொல்வதை சற்று கேளுங்கள். இளவரசே, இதை பார்த்தீர்களா? மன்னர்கள் நாடு என சுடுகாடு என்று குறிப்பார்கள். ஆனால் நாட்டுக்கு மன்னர் காரணத்தால் நாட்டு மக்கள் எல்லாம் வரிசையோடு இந்த நாட்டை விட்டு போகிறார்கள். அப்படியா? இளவரசே, இந்த மன்னர் பொறுப்பு தாங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இளவரசே, இதை நான் மட்டும் கூறவில்லை, நம்ம குழு கூறுவர் ஜாம்போதரே கூறுகிறார். ஜாம்புதரா? நாங்களே கேளுங்களேன். அப்படியா? மன்னன் இல்லாத நாடு விருது நாடாக காத்திருக்கின்றது. நாட்டு வெட்டிய வருஷ வெற்றியாக நாட்டு வெட்டிய மக்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள். யாராவது ஒரு மன்னனாக இருக்க வேண்டும். ஆகினார் ஒரு அண்ணா சென்றோ பலமாக உருவருப்பது வருவதாக தெரியவில்லை. ஆகினார் இந்நாட்டைக்கு மறுபடி நீ ஏற்றுக்கொள்.
இந்நாட்டுக்கு மன்னன் பொறுத்து நீ ஏற்றுக்கொள். உன் அண்ணா வந்தா நான் பார்த்துக் கொள்கிறேன். மறுபடி ஏற்றுக்கொள் சுகிரிவா, மறுபடி ஏற்றுக்கொள். இளவரசே இதை கேட்டீர்களா? இப்படியே தயக்கம் இந்நாட்டு மன்னர் சுக்கிரீவா வாழ்க வாழ்க வாழ்க. ஆஞ்சநேயா, இளவரசே நான் மன்னனாகி விட்டேன். உண்மை மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. உண்மை. இந்த நிலையில் தக்க நேரத்தில் ஆலோசனை உரைக்கக்கூடிய ஒரு அமைச்சன் தேவையே. ஆமா அதை யார் என்று கண்டுபிடிப்பது? யாரை கண்டுபிடிப்பது? யாருக்கு கொடுக்கலாம்? சரியான யோசனை வந்துவிட்டது. இளவரசே அமைச்சரை கண்டுபிடித்து விட்டனப்பா. யாரப்பா? கண்டுபிடித்து விட்டு யாரே? அருகாமையிலே தான் இருக்கிறார் அமைச்சர். அப்படியா? யாரா இருக்கும்? யார் தெரியுமா? யார்? அமைச்சர் ஆஞ்சநேயர். வாழ்க வாழ்க. ஏனென்றால் நீ அருகாமையிலே இருக்கின்றாய். இங்கு நடக்கும் அனைத்து உனக்கு தெரியும். அதனால்தான் சரியான யோசனையாக அமைச்சர் பதவி உனக்கு கொடுத்திருக்கேன். அமைச்சர் பதவி ஆமா. எனக்கா? சரி ஆகட்டும் ஆகட்டும். இளவரசே என்ன? எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. என்ன? உங்க அண்ணா போருக்கு சென்று பல மாதங்கள் ஆகிவிட்டன, பல வருடங்கள் உருடி ஓட்டின. உருண்டு ஓடிவிட்டன. வருவதாக இருந்தாலும் போகுதாக இருந்தாலும் வாய்ப்படி ஒன்றுதான். ஒன்றுதான். இந்த வாய்ப்படியை கற்களால் முற்களால் போட்டு மூடி விடுவாங்க. கற்களால் முறுக்களும் போட்டு முடியலாம். ஆ. அண்ணன் வந்து விட்டால் ஆடா திறந்து விட்டால் போகிறதையா? அப்படியா? ஆமா. சரி, ஆடா. முடுப்பா முடுப்பா உண்மைதான். மாயாவோடு வடக்கிற்கு பிரதோஷத்துக்கு சமரிக்க சென்றேன். மாயாவை கொண்டு விட்டேன். இப்பொழுது என் தம்பி சுக்கிரனை சந்திக்க வேண்டும். சென்று பார்க்கிறேன். தம்பி எனது ஆச்சரியம், என் தம்பி சுக்கிரனை சந்திக்க வழிவந்தால் இந்த வடக்கிற்கு பிரதோஷத்தில் வாய்ப்படியானது கற்களால் முற்களால் வளைத்து வைத்திருக்கிறது. யார் செய்த வேலையாக இருக்கும்? யார் செய்த வளர்களை நான் பலமடைத்தவன் வல்லமோற்றவன். இப்பொழுது இந்த குகை எட்டு உதைத்தேன். இப்போது வெளிவது எட்டு உதைத்துமை இப்போது வெளிவருது. எட்டி உதத்திட்டு இப்போது வெளிவர